வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேராக அவங்க அம்மாகிட்ட எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஈஸ்வரி கேட்குறாங்க, இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் வந்து என்னை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா இது மாதிரி நீங்கள் வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஆசைக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு, ரேவதி நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரேவதி இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா இங்கே ஏற்கனவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த மருதுங்கிறவன் நல்லவனே கிடையாது. ஸோ மறுபடியும் இதே மாதிரி உங்ககிட்ட என்னால் பொறுப்பை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு. அப்போ சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, ஏதோ ஒரு தடவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வந்துட்டு தவறானவன், அப்படியே அக்கா தான் கடைசி நேரத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாளே, அப்புறம் எதுக்கு நீ அக்காவை நம்ப மாட்டேங்கிற? நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அக்கா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாமல் வந்துட்டு அக்கா மேலே பழி போடுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அக்கா இவ்வளவும் போராடிக்கிட்டு இருக்கா. நீ என்னடான்னா அக்காவே மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற. உனக்கு இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது அப்படின்னு. ரேவதி நேராக அவங்க சித்தியை பார்த்து, சித்தி இது என் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள விவகாரம், நீங்கள் தேவையில்லாமல் தலையிடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த குடும்பத்துக்காக நீங்கள் இப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு வகையிலே இந்த குடும்பத்துக்காக எந்த நல்லதும் பண்ணதில்ல. ஒவ்வொரு முறையும் இந்த குடும்பம் ஆபத்தில் இருக்கும் பொழுது எதுலேயுமே நீங்கள் காப்பாற்றினதும் கிடையாது. இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ஏய் என் தங்கச்சியை நீ அப்படி பேசாத, அவள் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு தெரியுமா? சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இந்த வீட்டில் உள்ள யாருமே நான் பண்ண தியாகத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும்தாக்கா இந்த வீட்டில் என் மேலே பாசமாக இருக்கிறது. அப்போ ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாத்தியாடி என் தங்கச்சி எவ்வளோ வருத்தப்படுறா அப்படின்னு. அவள் வருத்தப்படுறதை என்னால் பார்க்கவே முடியலை, மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. நீ தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அதை விடு, என் பேச்சுக்கு வா. நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னல, ஆனால் யாரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அப்படி நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அப்பாவோட தங்கச்சி பையன் கார்த்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். மாமாவை நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைச்சே ஆகணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு நீ யாரை வேணாலும் சொல்லுவ, நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவசியமா? இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக அவனை இந்த வீட்டோட மாப்பிள்ளையா ஏற்றுக்கவே மாட்டேன். அது என்றைக்குமே நடக்காது அப்படின்னு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, அப்படியா? அப்போ ஓகே, உங்களோட அனுமதி எனக்கு தேவையே கிடையாது. நான் மாமாவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ஏய் என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசுகிற? அப்போ உங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டியா? ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் என் பேச்சை கேட்கல அப்படின்னா நான் இப்படி தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போது சந்திரா நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அவள் தான் இப்படி சொல்கிறா அப்படின்னு அவள் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உனக்கு தெரியாதா ரேவதிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி நல்லா இருப்பா அப்படின்னு உனக்கு தெரியாதா? அவள் சொல்கிறது எல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவள் இஷ்டத்துக்கு என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்கக்கூடாது. அவளுக்கு நல்ல லைஃப்பை நம்ம அமைச்சு கொடுக்கலாம். நீ தேவையில்லாமல் அவள் சொல்கிற மாதிரி அந்த டிரைவர் பையில இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாத. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, சித்தி உங்களோட அனுமதி யார் அனுமதியும் எனக்கு தேவையில்லை. நான் வந்துட்டு போயிட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன், அது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, சரி நீ இவ்வளோ பிடிவாதம் பண்ணுற அப்படின்னா நீ வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்.
எல்லாருமே சந்தோஷத்தோட உன்னை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஈஸ்வரி வாயிலேந்து இந்த வார்த்தை வந்ததோட வீட்டுல உள்ள எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீயா பேசுறது, நீயா இப்படி சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. ஏங்க, என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் இதை ஒத்துக்கிறேன், ஏங்க நான் இப்படி சொல்றது தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல ஈஸ்வரி, உனக்கு மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்காது, ஆனா நீ டக்குன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். இங்க பாரு ரேவதி, உனக்கு கார்த்தியை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கார்த்தியவே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ வந்துட்டு கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கூடாது, வேண்டாக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, என் பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாத அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, அக்கா காரி இப்படி பேசுறாளே அப்படின்னு சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மாவை ஹக் பண்ணி, அம்மா நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றேன். நீ வந்துட்டு உன் கார்த்தி மாமா கிட்ட சொல்லு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு, அவரு கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, மாமா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி நீ இப்படி பேசுறது என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, உண்மையாவே நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியா, இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் எந்த சூழ்ச்சியும் இல்லை, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் தான் அப்படின்னு. இதை கேட்டதும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போ மயிலு, ரோகிணி, ராஜா எல்லாருமே ரேவதி கிட்ட போறாங்க. போயிட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி இது மாதிரி இவ்வளோ சீக்கிரம் அத்தை ஒத்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மயிலு சொல்றாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, நான் கூட தான் எதிர்பார்க்கல, ஆனா அம்மா ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட உடனே தெரியப்படுத்தணும். அப்ப ரோகிணி சொல்றாம, ஆமா ரேவதி, நீ சீக்கிரம் உன் மாமா கிட்ட சொல்லு, உன் மாமா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மாமா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, மாமா இது மாதிரி அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன ரேவதி சொல்ற, அத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, அப்பா அவங்க கிட்ட பேசணுமா, இருங்க போனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ராஜாட்ட போனை கொடுக்குறாங்க. அப்போ ராஜா போனை வாங்கி, மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு திடீர்னு இப்படி ஒரு யோசனை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு இப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஈஸ்வரி உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படியா மாமா, அத்தை ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது, சீக்கிரம் பாட்டியோட குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்னே சேர போகுது, 30 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் நம்ம கல்யாணத்தோட ஒண்ணு சேர போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி நேரா ரூமுக்கு போனதோட சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கும் ரேவதி சொன்னதோட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அக்கா இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா என்னோட பிளான் என்ன அப்படின்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவை அழைச்சிக்கிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ இங்கதான் இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், உன்னை முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதா என் பொண்ணு உனக்கு எப்போவோ ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாட்ட, இப்பதான் ரேவதி என்கிட்ட விஷயத்த தெரியப்படுத்தினா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் கேட்கணும். ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு.
ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் தான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கோவில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதுக்கு என்ன? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா என் புருஷனை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரவிட போறதில்ல, அது உனக்கு தெரியும்ல. ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, ஆனா அத்தைய மாமாவை நான் எப்படியும் வந்துட்டு வர வச்சிருவேன். ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மீறி கண்டிப்பா உன் மாமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி உன் மாமா இங்க வந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரு அவரோட பொண்ணுங்களையும் என்னையும் சுத்தமா மறந்துட வேண்டியதான். அதுக்கு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு சொல்லவா? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான், என் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து வரோம். ஆனா நீங்க எனக்கு கைமாறா ஒண்ணு பண்ணணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு இன்னைக்குதான் வந்து சொன்னான், உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நீ யாரு, அவளுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு எதுவுமே தெரியாம அவ வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த, கண்டிப்பா அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ரேவதியோட ஆள் மனசுக்குள்ள நான் இருக்கேன். அதனாலதான் ரேவதி வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ரேவதிக்கு வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். நீ ரேவதி கிட்ட போயிட்டு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு நீங்க ரேவதி கிட்ட போய் சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் ரேவதி கிட்ட சொல்லணுமா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நீ போயிட்டு ரேவதி கிட்ட சொல்லணும். அப்படி நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான், உன் மாமா, குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டு சிறப்பா கோவில் கும்பாபிஷேகத்தை நாங்க நடத்தி கொடுப்போம். நீ மட்டும் ரேவதியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன, நாங்க யாரும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டோம். அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு சிவனாண்டி, அவன் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் மாப்பிள்ள ஷாக் ஆகுறீங்க? கோவில் கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை அந்த சிவனாண்டியோட கையில கொடுக்க போறீங்களா? நீங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா இப்பவே நான் சொல்றத சொல்லிருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் சொல்றேன் அப்படின்னு. சந்திரநேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, சூப்பர் பிளான்கா, நீ இப்படி ஒரு பிளானை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிரைவர் பைய கண்டிப்பா இதுக்கு சரிதான் சொல்லி ஆகணும். ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, நான் அப்பவே சொன்னல, நீ தைரியமா இரு, எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்பயாவது என் மேல நம்பிக்கை இருக்கா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னடா இது, நீ திடீர்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, எந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவன் இந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கே அப்படின்னு நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். நீ இப்ப சொன்ன பிறகுதாக்கா எனக்கே நிம்மதியா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, இதுக்கப்புறம் அந்த டிரைவர் பயலால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அவனுக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் தான் முக்கியமா இருக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். சோ நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா நினைக்கிறாங்க, அடியே அக்காக்காரி, அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நான் எதுக்கு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் வந்துட்டு உன்னை இந்த வீட்டுல வந்து பழி வாங்க முடியும், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும், யாருமே இல்லாத அனாதை ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி நடக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. ஹீரோ நேரா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, ரேவதி, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னியாம்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.